வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலில் சூப்பரான டேஸ்டியான இன்றைக்கி நல்ல கமன்ட்டு ஒரு சாம்பார் தாங்க. வெஜிடபிள்லாம் போட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? குக்கரில் பருப்பு கழுவி எடுத்துக்கோங்க, துவரம் பருப்பு. அதுக்கப்புறமா அதில் ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 2 தக்காளி பழம், அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா. நான் வந்துட்டு கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுல பெருங்காயம் வாங்கி சின்ன சின்னதாக இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கேன். இப்போ அதில் 2 போட்டுக்கிறேங்க. இது ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி 3 விசில் வச்சு எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா நான் வெஜிடபிள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காய்கறி சேர்த்துறது உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்துட்டு இன்றைக்கி வீக்கெண்டுங்கிறனால வீட்டில் இருந்த எல்லா காய்கறியுமே போட்டுட்டேன். கேரட்டு, பீன்ஸு, நூக்கோல், அதுக்கப்புறமா கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய். உங்களோட இஷ்டம் தாங்க, நீங்கள் சேர்த்திக்கிங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடான உடனே வெந்தயம், கடுகு, பொரிய விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்க விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்த போகிறேன். நான் வந்து பருப்புலேயும் 2 தக்காளி சேர்த்துருப்பேன். இப்போது தாளிக்கும் போது ஒரு 2 தக்காளி பழம், சின்ன சின்ன தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். பெருசாக இருந்தால் 1 சேர்த்திக்கிங்க. அதுக்கப்புறம் சாம்பார் பொடி வந்துட்டு ஒரு மீடியம் ஸ்பூனுக்கு வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் தூள், அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஸ்பூனுக்கு வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்திட்டு தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதக்கிடுங்க. அந்த வதக்கின கடைசியில் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெஜிடபிள் எல்லாம் அதோடய சேர்த்துலாங்க. இப்போ எல்லா காய்கறியும் நான் அதில் சேர்த்துறேன். நம்ம காய்கறி சேர்த்துன உடனே எக்காரணத்தை கொண்டு தண்ணி உடனே ஊற்றக்கூடாதுங்க. 1 நிமிஷமாவது நம்ம போட்ட அந்த மசாலா பொடி இருக்கு இல்லைங்களா, நம்ம இது சாம்பார் பவுடர், அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் அதெல்லாமே சேர்த்தி அந்த வெஜிடபிளோட அந்த காயை ஒரு 2 நிமிஷமாவது நல்லா கலந்து கொடுத்து வேக விடுங்க. உங்களுக்கு வந்து அந்த காயில் வந்து காரம் இழுத்து பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா 1 நிமிஷம் கலந்து கொடுத்துட்டு திருப்பி வந்துட்டு இப்போது காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க. நான் ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன். காய் கிட்டத்தட்ட ஒரு 70% நல்லாவே வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தான் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கிங்க. காய் வந்து வெந்த கடைசியில் தான் புளி ஊற்றணும், இல்லைன்னா உங்களுக்கு வேக ரொம்ப லேட் ஆகும். இப்போ நான் புளி ஊற்றியாச்சுங்க. திருப்பி நம்ம வந்து இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்படி கரண்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணால் போதுங்க. ரொம்ப வந்து பருப்பு மத்து வச்சு கடைஞ்சி கொலன்னு பண்ணிடக்கூடாது. லைட்டாக ஒரு அரை பருப்பு இருக்கணும். நான் கரண்டியில் இது பண்ணி இப்போ ஊற்றியாச்சு பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, மிளகாய், காரத்தூள் சேர்த்திக்கிங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொதி வர டைமில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை தூவினா சாம்பார் சூப்பரான சாம்பார் ரெடிங்க. பக்கத்து வீட்டுக்கே அந்த மனம் போகும், அந்த அளவுக்கு சாம்பார் ஸ்மெல் நல்லாயிருக்கும். சாம்பார் சாப்பாடு கூட நல்லாயிருக்கும், இட்லி கூட நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல்